ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீனியா தமிழின் சேனல். லாஸ்ட் வீடியோவில் பின்ட்ரெஸ்ட்டில் போர்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த போர்ட்ஸ்குள்ளே இருக்க பின்ஸை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பின்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு க்ராசரி ஷாப் வச்சுருக்கீங்க, அதில் வந்து செக்ஷனாக பிரித்து வச்சுட்டீங்க. பட் அதில் பொருள் எதுவும் இல்லாட்டி யாராவது வாங்க வருவாங்களா? சேம் அதே மாதிரி தான் நீங்கள் போர்ட்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுட்டீங்க. பட் அதில் பின்ஸ் இன்செர்ட் பண்ணி வைக்காமல் இருந்தால் யாராவது வந்து உங்கள் ப்ரொஃபைலை பார்ப்பாங்களா? நெவர். ஸோ அதனால தான் நம்ம பின்ஸை எப்படி அதில் இன்செர்ட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோலேயே நான் மற்றவங்க பின்ஸை எடுத்து நம்ம போர்ட்ஸ்குள்ளே எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அது வந்து நான் எதுக்கு சொன்னேன்னா, நம்மளோட பின்ஸை அவங்க பின்ஸ் மூலிமா பார்க்க வைக்கிறதுக்கு தான் அந்த டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொன்னேன். பட் அதை ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் அதை மட்டுமே வச்சு நம்மளோட ப்ரொஃபைலை பாப்புலர் தான் பண்ண முடியும். நம்மளோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ நீங்கள் அதில் இன்செர்ட் பண்ணி வைக்காமல் இருந்தால் உங்களுக்கு வியூவர்ஸோ விசிட்டர்ஸோ வரமாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்கள் பிளாகரோட போஸ்ட்டை நீங்கள் அதில் போடாமல் இருந்தால் விசிட்டர்ஸ் எப்படி வருவாங்க? ஸோ அவங்க பின்ஸை வச்சு நம்மளோட பின்ஸை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு. அதனால தான் நான் அந்த லாஸ்ட் வீடியோவில் அந்த டெக்னிக்கை சொன்னேன். 20 to 50 பின்ஸ் மட்டும் நீங்கள் அதில் பின் பண்ணி வைங்க, மற்றவங்களோட பின்ஸை ஈச் கேட்டகரியில். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ ஓகே, நம்ம பின்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் பின் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பின் கிரியேட் பண்ணுறது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லைங்க. இது நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்க பின். இதில் போய் நான் வேணுங்கிறத எடிட் பண்ணிக்கலாம். இது நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்த பின். நான் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக எந்த ஒரு பின்னும் கிரியேட் பண்ணாமல் இருந்தால் இப்படி தான் இருக்கும். இங்கே கேட்கும் கிரியேட் பின் அப்படின்ட்டு, இல்லாட்டி இங்கேயும் கேட்கும். இந்த கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுலேயே கேட்கும். நான் இதிலே கொடுத்துட்டு இங்கே வந்து நம்மளோட இமேஜ், இந்த பின்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இமேஜ் தான் நம்மளோட விசிட்டர்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறது. அவ்வளோ அட்ராக்டிவாக வச்சா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்களே ஏதாவது இமேஜ் அட்ராக்டிவாக இருந்தால் தொட்டு உள்ளே போவீங்களே, சேம் அதே மாதிரி தான் இதில் இமேஜ் நம்ம அட்ராக்டிவாக வச்சோம்னா, டைட்டில் அண்ட் இமேஜ் மட்டும் நம்ம பக்காவாக வச்சிட்டோம்னா டிஸ்கிரிப்ஷன் கூட யாரும் அவ்வளோக்கா பார்க்க மாட்டாங்க. நம்மளோட பிளாகருக்கு இல்லை விசிட்டர்ஸ் வாட்டெவர் உங்கள் வெப்சைட்டு இல்லை உங்கள் ப்ராடக்ட்டு நல்லா போகணும்னா இந்த இமேஜ் தான் பக்காவாக இருக்கணும். இந்த இமேஜ் எப்படி சூப்பராக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு இந்த கேன்வா அப்படின்ட்டு எல்லோரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த கேன்வா வெப்சைட்டில் போயிட்டு பின்ட்ரெஸ்ட் பின் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்கச்சக்கமான ரிசல்ட்ஸ் வரும். இதில் உங்களுக்கு எந்த பிக்சர்ஸ் பிடிச்சிருக்கோ, எது அட்ராக்டிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா மென் ஃபேஷன்ஸ் ரிலேட்டடான போர்ட்ஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதில் நம்ம எப்படி பின்ஸை இன்செர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து பிளாகர் வந்து மென் ஃபேஷன்ஸ் பற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும், என்ன ரிலேட்டடாக இல்லை பியூட்டி, ஃபேஸ் பியூட்டி அந்த மாதிரி, இல்லை ரெசிபீஸ், இல்லை ஃபுட்ஸ், இல்லை ஹெல்த், அந்த மாதிரி என்ன கேட்டகரி வச்சுருந்தாலும் அதுக்கு ரிலேட்டடாக இங்கே இமேஜஸ் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் வந்து ஃபேஷன்ஸ் ரிலேட்டடாக எடுத்துக்கிறேன். ஸோ நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து டாப் 5 கிளாசிக் ஹேர் ஸ்டைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இதில் வந்து ஃபேஷன்ஸ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு இங்கே கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட் கொடுத்துருங்க. நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. எனக்கு இந்த இமேஜ் பிடிக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஹெச்டி கிளாரிட்டியான நான் காப்பிரைட்டட் இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இமேஜை சூஸ் பண்ணி அதில் ஃபிட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். இதை நான் இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் பின்ட்ரெஸ்ட் போயிடுறேன். இதில் எப்படி நம்ம இன்செர்ட் பண்ணுறது, இதை கிளிக் பண்ணுங்கள். நமக்கு இங்கே அந்த இமேஜ் பக்காவாக செட் ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் வந்து டேக் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதில் வந்து உங்கள் ப்ராடக்ட்டு நீங்கள் ஏதாவது இ-காமர்ஸ் வெப்சைட், ஐ மீன் ஃபேஷன் ரிலேட்டடாக ஏதாவது வெப்சைட் வச்சுருந்தா உங்கள் ப்ராடக்ட் இதில் டேக் பண்ணி விடலாம். இந்த டேக் ப்ராடக்ட் போயிருங்க, ஆட் ப்ராடக்ட் போயிட்டு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்த பின்ஸு, இதெல்லாம் மற்றவங்களோட பின்ஸ் பார்த்தீங்களா? அவங்களாம் இது ப்ராடக்டாக வச்சுருக்காங்க, இவ்வளோ ரேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரேட் எல்லாம் காமிக்கிறது வந்து ரிச் பின்ஸ் மூலிமா தான் காமிக்கும். அது எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரிச் பின்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இல்லை உங்கள்கிட்ட லிங்க் இருந்தால் அந்த லிங்க் இதில் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி இங்கே சேவ் ப்ராடக்ட் இங்கே இருக்கும், சேவ் ப்ராடக்ட் கொடுத்து டன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ரேட்டு அதெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு இங்கே கிரியேட் கரோசல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 3 to 4 இமேஜஸ், உங்களுக்கு எவ்வளோ இமேஜஸ் வேணுமோ அதை நீங்கள் ஸ்லைட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம்.
வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி வேணாம். அடுத்து இங்கே செலக்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருந்த போர்ட்ஸ், அதில் எந்த போர்ட்ஸில் போய் இந்த பின் சேவ் ஆகணும் அப்படின்னு கேட்குது, ஐ மீன் பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு கேட்குது. நான் இது வந்து மென் ஃபேஷனில் பப்ளிஷ் ஆகணும்னு கொடுத்துட்றேன். ஓகே, இதுக்கு வந்து நான் என்ன டைட்டில், இங்கே டாப் 5 கிளாசிக் ஃபேஷன்ஸ் ஃபார் மென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை அப்படியே டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, கொடுத்தாச்சு. இங்கே நீங்கள் என்ன டிஸ்கிரிப்ஷன் எதை பற்றி சொல்கிறீங்களோ 500 கேரக்டர்ஸ் அதுக்குள்ளே தான் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்டை நீங்கள் எதில் சொல்லியிருக்கீங்க, உங்கள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை உங்கள் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை உங்கள் பிளாகில் இந்த கண்டென்ட்டை பற்றி சொல்லியிருக்கீங்கன்னா அந்த லிங்க்கை இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்துருங்க. நமக்கு பப்ளிஷ் ஆகிடுச்சு. பப்ளிஷ் ஆனோன்னு இப்படி தான் கேட்கும். சென்டு கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்துக்கும் சென்ட் ஆகும். சீட் நவ் கொடுத்துக்கலாம். இப்படி தான் நமக்கு காமிக்கும். அதாவது நம்மளோட இந்த போஸ்ட், ஐ மீன் இந்த பின்னை யாராவது தொட்டா இந்த மாதிரி தான் காமிக்கும். பார்த்தீங்களா, கீழே இம்ப்ரெஷன்லாம் அதுக்கு ரிலேட்டடாக காமிக்குது. ஓகேங்களா, இந்த ஃபேஷனுக்கு ரிலேட்டடாக நமக்கு காமிக்குது. இந்த இம்ப்ரெஷன் சேவ் அப்படின்னா என்னன்னா, இப்போது நான் இந்த பின்னை தொடுறேன். இந்த பின்னை தொடும்போது இது கீழே காமிக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் இம்ப்ரெஷன். இந்த மாதிரி இந்த பின்னை தொட்டு உள்ளே போகும்போது நம்மளோட இந்த பின் காமிச்சதுன்னா அது இம்ப்ரெஷனில் போய் சேவ் ஆகும். ஓகேங்களா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எனக்கு இது பார்த்தீங்களா 119 இம்ப்ரெஷன், இது வந்து 151 இம்ப்ரெஷன், இது 119. இதெல்லாம் என்னோட பின்ஸ் கிடையாது. இதெல்லாம் நான் மற்றவங்களோட பின்ஸை எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் என் பின்ஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இம்ப்ரெஷன், சேவ்டு, லிங்க்கு கிளிக் பண்ணி போயிருக்கேன் எல்லாம் காமிக்கும். இது வந்து 90 இம்ப்ரெஷன்ஸ் காமிச்சிருக்கு, இது 34 இம்ப்ரெஷன்ஸ் காமிச்சிருக்கு. நான் உங்களுக்கு அனாலிட்டிக்ஸ்லேயே காமிக்கிறேன். பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட எனக்கு 1.9K இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு. 3 சேவ்டு அப்படின்னா இப்போ இது எப்படி சேவ் கொடுத்துருக்காங்க, இதுதான் சேவ். இந்த மாதிரி என்னோட இமேஜை சேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது காமிக்கும். லிங்க் கிளிக்ஸ் அப்படின்னா இதோட லிங்க். இப்போ நான் இந்த இமேஜை தொட்டு உள்ளே போகும்போது இங்கே நான் லிங்க் கொடுத்து தான் பண்ணியிருக்கேன். இந்த லிங்க்கை தொட்டால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த வெப்சைட் லிங்க்குக்கு போயிடும். ஓகேவா, அதுக்கு பேர் தான் லிங்க் கிளிக். நம்மளோட லிங்க்கை தொட்டு எத்தனை பேர் உள்ளே போயிருக்காங்க அதுதான் இந்த லிங்க் கிளிக்ஸ். ஓகே, நான் இந்த 3 பற்றி சொல்லிட்டேன். இந்த மாதிரி தான் உங்கள் பின்ஸை கிரியேட் பண்ணி போடுறது. இல்லை எனக்கு வெப்சைட்லேருந்து டேரெக்டாக வரணும் அப்படின்னா ரிச் பின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ரிச் பின்ஸ் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக போகணும், கொஞ்சம் பிளக்கின்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் எடுத்தவங்க ஒருத்தன்லாம் சொல்ல முடியாது. நான் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒர்க் ஆச்சுன்னா மட்டும்தான் நான் உங்களுக்கு அதை சொல்ல முடியும். பிகாஸ் என் வெப்சைட் வந்து இப்போ பிளாக் ஆகிருக்கு, சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இனி என்னால் அந்த ரிச் பின்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத என்னால் போட முடியல. நான் கூடிய சீக்கிரமாகவே அந்த ரிச் பின்ஸை வச்சு நம்ம எப்படி இதில் போஸ்ட் போடலாம் அப்படிங்கிறத நான் பிளாகருக்கு, வெப்சைட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து போடுறேன். ஸோ நோ ப்ராப்ளம். இப்படித்தாங்க நம்மளோட பின்ஸை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அந்த பின்ஸை எப்படி பாப்புலர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன். அதாவது அடுத்தவங்க பின்ஸை கொண்டு வந்து நம்மளோட போர்டுக்குள்ளே எப்படி போட்டுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், வியூவர்ஸாக இருக்கட்டும் நிறையா வரும். ஏன் இந்த பின்ட்ரெஸ்ட்டை பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லலாம். பிகாஸ் இந்த லிங்கை தொட்டு உள்ளே போய் தான் எனக்கு இந்த சட்டஸ்டாக்கில் இவங்க டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. டவுன்லோட் பண்ணது அது மூலிமா எனக்கு மணி ஏர்ன் பண்ணியிருக்கு. இதை வச்சு இந்த ஒரு ஒர்க் ஃப்ளோ வச்சு தான் பின்ட்ரெஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு மெயினான திங் என்னன்னா நம்மளோட இமேஜ் தான் பக்காவாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும். உங்களுக்கு இந்த கேன்வா வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இன்னொரு வெப்சைட்டும் இருக்குது, போஸ்டர் மை வால் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய்க்குங்க. இதில் போயிட்டு ப்ரௌஸ் டெம்ப்ளேட்ஸ் போங்க. ப்ரௌஸ் டெம்ப்ளேட்ஸ் போயிட்டு பின்ட்ரெஸ்ட் பின்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கு ரிலேட்டடாக எல்லா இமேஜஸும் எல்லாமே வரும். அதுவும் கேட்டகரி வைஸ் வரும். இதில் வந்து கேன்வாவோட இதில் எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்குன்னு சொல்லலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். இதில் உங்களுக்கு வேணுங்கிற இமேஜை சூஸ் பண்ணி எடிட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கேன்வாலையாவது சில இமேஜஸ் வந்து ப்ரீமியம் கேட்கும், பட் இதுலேயும் ப்ரீமியம் கேட்கும், பட் வாட்டர் மார்க்கோட வரும். அந்த வாட்டர் மார்க் நம்ம கண்ணு கூட தெரியாது. ஸோ கேன்வாவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கிளாரிட்டி மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் டிசைன்ஸ்லாம் நிறையாவே இருக்கும். நீங்கள் அது உங்களுக்கு பண்ண பிடிக்காட்டி இதில் பண்ணி கூட உங்களோட பின்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க பின்ஸ் கிரியேட் பண்ணுறது. இந்த பின்ஸ் கிரியேஷன் மூலயமா தான் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ், வியூவர்ஸ்,
பீப்புள் அட்ராக்ட் ஆகுது, இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது, லிங்கை தொட்டு உள்ளே போகிறது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான். ஸோ இவ்வளோதாங்க பின்ஸ் கிரியேட் பண்ணுது. இனி ஒரு 3 to 4 வீடியோஸ் தான் நம்ம பின்ட்ரெஸ்ட்டை பற்றி போட போகிறோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ஆன்லைன் ஏர்னிங் பற்றி ஃபுல்லாக போயிடலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.